ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்தவள ஏன் லேட்டுன்னு கேட்டதுக்கு கோயிலில் மயக்கம் போட்டு விழுந்த பாட்டியை வீட்டில் விட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னான். பாட்டியா சம்பளம் கொடுப்பாங்க உனக்குன்னு நான் அவளை திட்டி விட்டு பயங்கரமா திட்டிட்டோம். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்னோட செக்ரட்டரி உன்னை தான் வீட்டில் விட்டு போயிருக்கான்னு. திட்டினதுக்கு சாரி கேட்டாலோ இல்லை உன்னை வீட்டில் கொண்டு விட்டு போனதுக்கு தேங்க்ஸ் சொன்னாலோ அவளுக்கு தலைகணை ஏறி இருக்கும். அதான் அவளை ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் என் பாட்டியை சேவ் பண்ணதுக்கு இது உனக்கு ட்ரீட்னு சொல்லலான்னு நினச்சேன். அவன் என்னடானா ஃபோன் பண்ணி தெனாவிட்டா லீவ் சொல்ற பாட்டி. ஆமா பாட்டி. அப்போ இது எனக்கு இன்சல்ட் தானே? என்னடா? ஐயோ கண்டிப்பா பெரிய இன்சல்ட் தான் இது. அட பாவி, பவித்ரா தான் உன்னோட செக்ரட்டரியா? ஆமா. இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அவ தங்கமான பொண்ணுடா. அவளா கமிஷன் வாங்கி நானு தப்பா சொன்னேன்? ஐயோ, உன் பேச்ச கேட்டுக்கிட்டு அவளை போய் டிஸ்மிஸ் பண்ணுன்னு நானே சொல்லிட்டேனே. டேய், எனக்கு என்னவோ தப்பு உன்கிட்ட தான் இருக்குன்னு தோணுது. அவசரப்பட்டு அவளை வேலையில இருந்து தூக்கிடாதடா. நாளைக்கு அவளுக்கு கொடுத்த டைம் முடியுது. அதுக்குள்ள அவ தன்னை ப்ரூவ் பண்ணிக்கல, அவ என்ன அவமானப்படுறதுக்கான பலனை அனுபவிப்பா. வாடா. டேய், இங்க வாடா. எப்படி நன்றி சொல்ல வேண்டிய அவளை பலனை அனுபவிப்பான்னு சொல்லிட்டு போற? லஞ்சுக்கு வா. நீ அவளை கூப்பிட்டியா? இல்லையே. உனக்கு தலகணம், நீ அவளை கூப்பிடல. அதுக்கு அவ என்னடா பண்ணுவா? தலகணம் அவளுக்கா எனக்கா? உன் பேரனை பார்த்து எத்தனை பொண்ணுங்க பல்ல இழிச்சிட்டு வராங்கன்னு தெரியுமா? ஆனா இவளுக்கு பெரிய ரதின்னு நினைப்பு. என்கிட்டயே திமிரு காட்டுறா. அடக்குறேன். திமிரு மொத்தத்தையும் அடக்குறேன். வரேன். குட் நைட். வரேன். பாட்டி, என் வேலையை பத்தி பேச சொன்னா எதையோ பேசி அவர் அனுப்பிட்டீங்களே. நீதான் பாத்துட்டே இருந்தல்ல அவன் எவ்வளவு டென்ஷனா வந்திருக்கான்னு. பவித்ரா நல்ல பொண்ணு தானே, அவளையே அவன் வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்றான். இந்த நேரத்துல அவங்கிட்ட உனக்கு வேலை வேணும்னு கேட்டா என்ன ஆகும்னு சொல்லு. எல்லாத்தையும் காலையில பேசிக்கலாம். நீ வந்து படு, வா தூங்கலாம். பவித்ரா நல்லவதான். தீனா கிட்ட இருந்து நம்மள காப்பாத்தினவ. ஆனா அவளுக்காக இறக்கப்பட்டா நாம வந்த காரியத்தை சாதிக்க முடியாது. அவளுக்கு வேலை போச்சுனாதான் நமக்கு அந்த வேலை கிடைக்கும். சுபா, நடந்தது நடந்துடுச்சு. இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? இதுவும் கடந்து போயிடும். நிம்மதியா படுத்து தூங்கம்மா. அப்படிலாம் சுலபமா மறந்துட முடியாதுங்க. உங்க தங்கச்சி கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டு அவ பேசினதெல்லாம் கூனி குறுகி நின்னு கேட்டத இப்ப நினைச்சாலும் தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கிடலாம் போல இருக்கு. சுபா, என்ன பேசுற? பின்ன நான் ஏன் அவகிட்ட நடிக்கணும், பொய் சொல்லணும்? சொல்லுங்க பாக்கலாம். உங்க சம்பளத்துல மிச்சம் புடிச்சு சீட்டு கட்டி நகை வாங்கினேன்னு சொன்னா உங்க அப்பா சும்மா இருந்துடுவாரா? நீங்கெல்லாம் விவரமானவங்க. என் பொண்ணு மட்டும் இழிச்ச வாயான்னு அதுக்கு ஒரு சண்டையை எழுத்துற மாட்டாரு? நான் போய் சொன்னது தப்புதாங்க. ஆனா உண்மைய சொல்லியிருந்தா அதுக்கு ஒரு கலவரமே வெடிச்சிருக்காது. அதுக்கு பயந்துதானே இவ்ளோ பெரிய நாடகத்தை போட வேண்டியதாச்சு. நகைய என் அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்ற நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன். ஆனா பவித்ரா என்ன திட்டவே இல்லங்க. நாசுக்கா என் முகத்திரைய கிழிச்சிட்டா. அவ மட்டும் என்ன திட்டி சண்டை போட்டிருந்தா அங்க நடந்திருக்கிற கதையே வேற. ஆனா அவ என்ன அங்க பேசவே முடியாதபடி பண்ணிட்டா. எனக்கு உசுரே போன மாதிரி ஆயிடுச்சு. அவங்க முன்னாடி தலைய குனிஞ்சு நான் நின்னுட்டு இருந்தேன். எனக்கு உடந்தையா இருந்தாங்கன்னு என் அம்மாவுக்கும் கெட்ட பேரு. நான் வேஷம் போடுறதுக்கும் அவமானப்பட்டு நிக்கிறதுக்கும் யாருங்க காரணம்? யாரு காரணம்?
வேற யாரு? நீங்க தான். என்ன சொல்ற? ஒரு ஆம்பளையா கை நிறைய சம்பாதிச்சிருந்தீங்கன்னா நீயாச்சு, உன் அப்பனாச்சு, போடி வெளியேன்னு உங்க அப்பனையும் தங்கச்சி விரட்டி அடிச்சிருக்கலாம். அவ சம்பாதியத்தை நம்பி இருக்கிறதுனால தானே நமக்கு இந்த நிலைமை. ஒண்ணு நீங்க சம்பாதிக்கணும், இல்ல ஒரு அண்ணனா குடும்ப தலைவனா அவங்கள அடக்கி ஆளணும். நீங்க பேசாம இருக்கிறதுனாலதான் பொண்டாட்டினா சுதந்திரம் இல்லாம இருக்க. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசலையே. என் பொண்டாட்டி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்னு நீங்க கேட்டிருந்தா நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன். ஆனா இப்ப வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறேன். இப்ப என்ன, நான் போய் கேள்வி கேட்கணும்ன்றியா? நீ இரு, நான் போய் அப்பாவை உண்டில்லன்னு பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க போய் படுத்து தூங்குங்கப்பா. படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குதுமா. என்னப்பா நீங்க? இங்க நடக்கிறத நினைச்சா என்னால தூங்க முடியலம்மா. அதுவும் நகையை வாங்கிட்டு வந்து உன் அண்ணி போட்ட நாடகத்தை நினைச்சா பத்திக்கிட்டு வருதுமா. இவ ஆடுற ஆட்டத்துக்கு அவ அம்மாக்காரி வேற உடந்தம்மா. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுன்னு சொல்லுவாங்க. அப்பா, நீங்க பேசுறது அண்ணி காதுல விழுந்துற போது இந்த பேச்செல்லாம் விடுங்கப்பா. அம்மா, எப்படிம்மா விட முடியும்? உண்மையிலேயே உன் மேல பாசமும் அக்கறையும் இருந்திருந்தா உன் கல்யாணத்துக்காக பணத்தை சேமிச்சு நகையை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். அவளை பத்தி பெருமையா நினைச்சிருப்பேம்மா. அவ பண்ற திருட்டுத்தனத்துக்கு அத்தனைக்கும் உன் அண்ணங்காரன் வேற உழந்த. அப்புறம் அவளை சொல்லி என்னமா குத்தம்? இவன் வேலையில இருந்து வந்தான், நான் எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா அவன் குத்துக்கல்லாட்டம் நிக்கிறாம்மா. வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசினானா அப்போ அவனும் உடந்தேன் தானே அர்த்தம். புருஷனும் பொண்டாட்டியுமா பேசி உன் வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறாங்கம்மா. அப்பா, இதெல்லாம் பேசி தீர்ற விஷயம் இல்ல. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு கடவுள் மேல பாரத்தை போட்டு நீங்க நிம்மதியா இருங்கப்பா. அட போம்மா, கடவுள்னு ஒருத்தர் இருக்காராங்கிறத எனக்கு டவுட்டா இருக்கு. எல்லாம் விட்டு போச்சுமா. அம்மாடி, நாம இனிமே இந்த வீட்டுல ரொம்ப நாள் இருக்க முடியாதுமா. சீக்கிரமே ஒரு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இத பார், நீ இந்த அப்பாவை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் இப்படி எங்கேயாவது தேசாந்தாரமா போயிட்டே இருப்பேன், இல்ல ஏதாவது ஒரு ஆசிரமத்துல போய் செட்டில் ஆயிடுவேன். என்னை பத்தி உனக்கு கவலை வேண்டாமா. உன் அண்ணனும் அண்ணியும் உனக்கு ஒரு வரம் பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்க. கையால் ஆகாத அப்ப என்னால எதுவும் பண்ண முடியாதுமா. அதனால ஒரு அப்பனா இத சொல்ல எனக்கு சங்கடமா தாமா இருக்கு. ஆனா சொல்லித்தனமா ஆகணும். என்னப்பா? அம்மாடி, இந்த லவ் மேரேஜ் எல்லாம் சொல்லுவாங்களே, நம்பிக்கையான ஆளா நீ விரும்புற மாதிரி யாரும் இல்லையாமா? அப்படி ஒருத்தரை காதலிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கோயேம்மா. அவனை கல்யாணம் பண்ணிக்கோயேம்மா.
அப்படி நீ கல்யாணத்துக்கு இந்த அப்பனை கூட கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லம்மா. கல்யாணம் பண்ணிப்பியா? அப்படியாவது உன் கல்யாணம் நடக்கட்டுமேம்மா, ப்ளீஸ். அப்பா, நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை இழந்து விரக்தியா இருக்கீங்கன்னு உங்க பேச்சுல இருந்தே புரியுதுப்பா. உங்களை தேசாந்திரமாவோ ஆசிரமத்துக்கோ அனுப்பிட்டு என் சம்பளத்தை எதிர்பார்க்கிற அண்ணனை தவிக்க விட்டுட்டு அப்படி ஒரு காதல் கல்யாணம் எனக்கு தேவையே இல்லப்பா. என்னோட உணர்வுகளை விருப்பத்தை மதிக்கிற ஒரு ஆம்பளை வந்தா அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு விதி இருந்தா எனக்கு கல்யாணம் நடக்கட்டும்பா. இல்லனா உங்க மகளா நான் இப்படியே இருந்துட்டு போறேன்பா. நீங்க எதை பத்தியும் நினைக்காம நிம்மதியா படுத்து தூங்குங்கப்பா. காலையில நானும் ஆபீஸ்க்கு போகணும்ல, நானும் போய் தூங்குறேன். இந்த வயசானவன் தெரியாம பேசிட்டமா, மன்னிச்சிடுமா. நல்ல அப்பா நல்ல பொண்ணு. நல்ல குடும்பம். ச்சீ. யோ, என்னையா குடும்பம் இது? வீராப்பா போய் பயங்கரமா சண்டை போட்டீங்க போல இருக்கு. நீங்க இப்படி இருந்தா காலத்துக்கும் நானும் இப்படிதான் இருக்கணும். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போன்னு உன் அப்பா சொல்றாரு. குடும்பம் விளங்கும். அம்மா டிஃபன்மா. வச்சுட்டு போப்பா. சரிம்மா. பாட்டி இப்பவாவது வரட்டும். வந்து டிஃபன் சாப்பிடும்போது நானே அவன்கிட்ட கேக்குறேன். சரியா? சரி பாட்டி. கிராண்ட்மா, ம்? ஃபாஸ்டா டிஃபன் எடுத்து வைங்க, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். டிஃபன் எடுத்து வைங்க. என்ன வரும்போது இப்படி பறந்துகிட்டு வர? சாப்பிட போறது 2 இட்லி, அதுக்கு இவ்வளவு அவசரமா? பொறுமையா சாப்பிட்டுட்டு போ. இரு. டேய், நீ சாப்பிடலையா? இந்த வீட்ல நான் எங்க சாப்பிடுறது? நல்லாவா செய்றாங்க? டேய், பாட்டி கேளுங்க பாட்டி. இரு இரு. டேய் மகாதேவ், சொல்லு பாட்டி. மாதவிக்கு நம்ம கம்பெனில ஒரு வேலை போட்டு கூட. ஏன்பா மாதேவி நல்லாதான் இருக்கா? வேலை போட்டு கொடுத்துரு. ஓகே, சூப்பர். உன்னோட வேலையை அவளுக்கு கொடுக்கணுமா? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு அதை பார்க்க சொல்லு. அது என்ன பாட்டி திடீர்னு? இல்ல, அவ படிச்சிருக்காளா? அடிச்சிருக்காளா? சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறா. சொந்த கால்லையா? நீ வேற அவளை சந்தேகமா பேசிட்டியா? அதுல இருந்து ஒரே பிடிவாதம். என்ன படிச்சிருக்கா? நீயே சொல்லுமா. பிகாம். டாலி தெரியுமா? இல்ல, படிக்கணும்னு ஆசைதான். அப்போ வசதி இல்ல. வேலை கொடுத்தீங்கன்னா பார்ட் டைம்லயே படிச்சுக்குவேன். சரி, உன்னோட சர்டிபிகேட்ஸை காட்டு. சர்டிபிகேட்ஸ் இல்லையே. அப்படின்னா மிஸ் ஆயிடுச்சு. சர்டிபிகேட்ஸ் மிஸ் ஆயிடுச்சா? ஆமா. டேய், அவ நம்ம வீட்டு பொண்ணுடா, எதுக்கு சர்டிபிகேட்லாம் கேக்குற? அதுக்காக ஏன் பாட்டி, உன் பேர்னை பத்தி உனக்கு தெரியாதா? எனக்கு ப்ரூஃப் வேணும், அப்பதான் நான் நம்புவேன். இவ சொல்லிக்கலாம் பிகாம், எம்காம், சிஏ, இன்னும் ஏதேதோ படிச்சிருக்கேன்னு. படிச்சதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? பாட்டி, நீ இறக்கப்பட்டு யாருக்கும் எந்த இடத்த வேணாலும் கொடுக்கலாம்.
ஆனா பிசினஸ்ல அப்படி கொடுக்க முடியாது பாட்டி. சர்டிபிகேட்ஸையே தொலைச்சிட்டு வந்தவளுக்கு நான் எப்படி வேலை கொடுக்க முடியும்? அத தொலைச்சதுனாலதானே அவ நம்ம கிட்ட வேலை கேக்குறா. இல்லனா அவ வேற எங்கேயாவது வேலைக்கு போக மாட்டாளா? பாட்டி, சர்டிபிகேட்ஸை தொலைச்சவளுக்கு வேலை கொடுத்து நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ஃபைல் தொலைஞ்சிடுச்சுன்னா இவ கூலா பதில் சொல்லுவா. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? அதனால வேலையெல்லாம் கொடுக்க முடியாது பாட்டி. ஏதோ அவளுக்கு ஒரு கஷ்டம், தொலைச்சிட்டா. எப்பவுமே அப்படி இருப்பாளா? வேணும்னா நீ அவளை இன்டர்வியூ பண்ணி பாரு. அப்ப தெரிஞ்சிரும்ல அவ படிச்சிருக்காளா இல்ல படிக்கலையான்னு. டேய், ஒழுங்கா சாப்பிடுறா. போதும் போதும். டேய், எப்படியாவது ஒரு வேலை போட்டு குடுறா. இவ ஃப்ராடு பாட்டி. டேய், எப்படியாவது ஒரு வேலை போட்டு குடுறா. இவ ஃப்ராடு பாட்டி. என்னடா சொல்ற? இவ மாதவின்னு சொல்றதுக்கே ப்ரூஃப் கிடையாது. போடா, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்ப. சந்தேகப்படுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. இவ காட்டின போட்டோல இருக்கிறது ஏன் பொண்ணுதான். போட்டோல இருக்கிறது உன் பொண்ணுதான். ஆனா இவ அவங்க பொண்ணுதாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சந்தேகப்பட வேண்டியதுக்கு சந்தேகப்பட்டு தான் ஆகணும். இல்லைன்னா தலையில மிளகா அரைச்சிருவாங்க. நீ கோயில்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு ஒருத்தி உன்னை வீட்டுல கொண்டு வந்து விட்டதுக்கு அவ ரொம்ப நல்லவன்னு நீ சர்டிபிகேட் கொடுக்கற. நீ என்னோட பாட்டின்னு தெரிஞ்சு நான் அவளை வேலையை விட்டு தூக்கிடக்கூடாதுன்னு உன் மூலமா என்ன கூல் பண்ண பாக்குறான்னு எனக்கு அவ மேல டவுட் இருக்கு. அட பாவி, நான் உன்னோட பாட்டின்னு அவளுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. உண்மை என்னன்னு பின்னாடி தானே தெரிய வரும். அதே மாதிரி இவ்வளவு உன் பொண்ணோட பொண்ணுன்னு நம்பி வீட்டுக்குள்ள சேர்த்திருக்க. உனக்கு இவ மேல நம்பிக்கை இருந்தா சோத்த போட்டு வீட்டுல ஓரமா உட்கார வை. இவளுக்கு வேலை எல்லாம் கொடுக்க முடியாது. டேய், ஏண்டா முகதாட்சியமே இல்லாம இப்படி பேசுற? ஹலோ சார். சொல்லுங்க மனஸ்தன். ஆமா ஆமா, இன்னையோட அவளுக்கு கொடுத்த டைம் முடியுது. அவ தன்னை ப்ரூவ் பண்ணல. அவளை வீட்டுக்கு அனுப்புறதை தவிர வேற வழி இல்லை. அவ இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்துதான் ஆகணும். நானும் வந்துடுறேன். நேர்ல பேசிக்கலாம். ஓகே. ஜிஎம் தான் பேசினாரு. பவித்ராவை பத்தி தான். என்ன ஒரு திமிர் அவளுக்கு. பாசு கிட்ட வேலை பார்க்கணும்ன்ற பயம் கொஞ்சம் கூட கிடையாது. அவளா ஒரு முடிவு பண்ணிட்டு பெர்மிஷன் போடுறது, லீவ் போடுறது, அப்புறம் ஏதோ ஒரு விளக்கத்தை சொல்றது, இல்ல ஏதோ ஒரு காரணத்தை சொல்றது. இன்னைக்கு அவளோட சீட்டு கிழிச்சிடுறேன். பார்த்துட்டே இருப்பாட்டி. டேய் டேய், என்ன இவன் இப்படி பண்றான்? மாதவி, பவித்ரா நல்ல பொண்ணுமா. அவளையே என்ன பாடுபடுத்துறான் பாரு. அவ எனக்கு உதவி பண்ணதையே சந்தேகப்படுறானே. இவனை என்ன பண்றது? மாதவி, நீ ஒன்னும் கவலைப்படாத என்ன. அவன்கிட்ட நான் எப்படியாவது பேசி நான் உனக்கு கண்டிப்பா வேலை வாங்கி தரேன். நீ நம்பிக்கையோட இரு. சரி பாட்டி. சரி, சாப்பிடலாம் வா. இவன் லேசுப்பட்டவன் கிடையாது. இவனை வேற விதமா தான் மடக்கணும். மடக்கறண்டா. சொல்லுங்க பாண்டியன். நிஷாக்கு நேரத்திலிருந்து ஐ ஃபீவர். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்கு என்ன ஃபீவர்? இப்பவும் ஃபீவர் குறையல.
இன்னும் குழந்தை கண் முழிக்கல. டாக்டர்ஸ் டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். உனக்கு முன்னாடியே சொல்லாமல் போயிடக்கூடாதுன்னு தான் நான் இப்போ ஃபோன் பண்ணேன். என்ன பாண்டியன் நீங்க? எனக்கு நைட்டே ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நான் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பேன்ல. பண்ணிருக்கலாம். அவ்வளோ லேட் நைட் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் விட்டுட்டேன். சரி, எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க? ஆர்கே ஹாஸ்பிட்டல்மா. ஓகே பாண்டியன், நான் உடனே வரேன். நீ ஆஃபீஸ் போக வேண்டியிருக்குமே பவி. இல்ல பாண்டியன், நான் இப்பவே வரேன். அப்பா, என்னம்மா? பாண்டியனோட குழந்தை நிஷாவுக்கு காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? இப்பதான் அவர் கால் பண்ணாரு. பாண்டியனோட அம்மாவும் தங்கச்சியும் அவருக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. பாவம், தனியா இருந்து கஷ்டப்படுவாரு. நான் இப்பவே கிளம்புறேன்ப்பா. அம்மாடி, அங்கிருந்து அப்படியே ஆபீஸ் போயிடுவியாமா? ஹாஸ்பிட்டல் போய் நிலைமை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணணும். சரி, நான் உங்களுக்கு கால் பண்றேன்ப்பா. சரிம்மா. அண்ணா, அண்ணி, நான் கிளம்புறேன். பவி, நீ இன்னும் டிஃபன் சாப்பிடல, லஞ்ச் எடுத்துக்கல. ஒண்ணு வேணாம், நீ நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். Okay, bye. பாய். பாய். வாங்க. என்னடி எது கூப்பிட்ட? என்னங்க, பாண்டியன் குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு உடனே இவ இந்த ஓட்டம் ஓடுறா. அதுக்கு என்ன இப்போ? தப்பாச்சே. அவருக்கு அம்மா தங்கச்சி இருக்கும்போது இவளுக்கு எதுக்கு அவர் ஃபோன் பண்ணி வர சொல்லணும்? அந்த ஆளு பொண்டாட்டியா இழந்தவரு. உங்க அப்பாவும் நல்லவனா பார்த்து ஓடி போன்னு மகளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுதுங்க. ஆனா அப்படிலாம் ஆயிடக்கூடாதுங்க. அப்படி ஆகுற மாதிரி தெரிஞ்சா இப்பவே டிஸ்கனெக்ட் பண்ணணும்.